அத்தை. மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள வாங்க. எதுக்கு நின்றுக்கிட்டே இருக்கீங்க? உட்காருங்க மாப்பிள்ள. பரவாயில்லக்கா, இருக்கட்டும். என்ன மாப்பிள்ள வந்து நின்றுக்கிட்டே இருக்கீங்களே? சரி சரி இருங்க. நிலா, ஏம்மா நிலா. அம்மா, என்னம்மா? ஏம்மா, மாப்பிள்ளைக்கு போய் டீ போட்டு எடுத்துருவாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தை. ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னீங்கல்ல, நேரம் ஆயிட்டு. வாங்க அத்தை, போகலாம். எனக்கு எதுக்கு மாமா இவ்வளோ பெரிய தண்டனை? உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பண்ற? என்னால முடியல மாமா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது உனக்கு நான் கொடுத்த தண்டனை இல்லடி, எனக்கு நானே கொடுத்துக்கிட்டது. உன் கூட சேர்ந்து எப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சேன்டி. உனக்கு எல்லாத்தையும் கெடுத்துட்டல. இப்போ இவ்வளவு பக்கத்துல நின்னும் ஒரு வார்த்தை உன்கிட்ட பேச முடியாம அரக வேதனை அனுபவிக்கிறேன்டி. நான் உன்னை விட பல மடங்கு வேதனை எனக்கு தான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, நீந்தான். என்ன மாப்பிள்ள, வீட்டில் இருந்து வரும்போதே ஒன்றும் சாப்பிடாம வந்ததாக தான் அண்ணி சொன்னாகா. ஒரு காஃபியாச்சும் குடிக்கலாம்ல? எத்தனை நாளைக்கு தான் நடந்து முடிஞ்ச விஷயத்தையே பற்றி நினச்சி உங்களை நீங்களே வருத்திக்க போறிய? உங்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை வாழணும்ல. அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மறந்து வெளியில் வர பாருங்க. இந்த பிள்ளைய தான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்குதுவோ, நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குதுவோ. ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களும் இப்படியே இருந்தால் நல்லாவா இருக்குது? அண்ணி உங்களை நினச்சி ரொம்ப கவலைப்படுதாக. அவளுக்காகவாச்சு நீங்கள் பழையபடி இருக்கக்கூடாதா? ஐயாத்த, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு காலையில் பசிக்கல, அதனால தான் நான் சாப்பிடாம வந்தேன். உங்களுக்கு தான் அம்மா பற்றி தெரியுமே. எனக்கு சின்னதாக ஏதாச்சும் ஒன்றுனாலும் அவங்க பெருசாக நினச்சி அதை கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு வர நேரம் ஆயிட்டத. நீங்கள் கிளம்புனா நம்ம போகலாம். நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாப்பிள்ள. ஆனால் இந்த பிள்ளைய தான் சொன்ன பேச்சை எதுவுமே கேட்க மாட்டேங்குதுவோ. நீங்களும் ஒரு வாரமாக இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களே, வீடு எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பார்த்தீங்களே. இதுக்கு முன்னாடி இந்த வீடு இப்படியா இருக்கும்? வீடு எப்போதும் சத்தமும் சண்டையுமா தான் இருக்கும். ஆனால் இப்போ ஆளுக்கு ஒரு ரூமில் படுத்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்குதுவோ. நான் சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டேங்குது. நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. சரிங்க த, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், நானும் 2-3 நாளாக வந்துட்டு போகிறேன். ரூபியை வெளியிலே காணுமே. என்னாச்சு அவளுக்கு? உடம்பு என்னமோ சரியில்லையா என்ன? அதை ஏன் கேட்குறீங்க மாப்பிள்ள? ஒரு வாரம் ஆச்சு அவள் அந்த ரூமை விட்டு வெளியில் வந்து. ஒழுங்கா சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, புள்ள பிறவி மாதிரியா இருக்கா. நம்மளுக்கும் கவலைகள் இருக்க தான் செய்யுது. நம்மளும் நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இவா எப்போ பார்த்தாலும் அதையே தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. நானும் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சு பார்த்துட்டேன். அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. எப்போ பார்த்தாலும் அந்த ரூமில் கடந்து அழுத மினிமா அழுதுகிட்டு தான் கிடக்குறா. என்னத்த சொல்றீங்க? ரூபி எதுக்கு இப்படி அதையே நினைச்சு அழுதுகிட்டு கிடக்குறா? என்னாச்சு அவளுக்கு? ஐயோ, இப்போ மாமாவுக்கு மட்டும் ரூபிக்கு நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கவலைப்படுமே. யாருக்கே அது மன உடைஞ்சு போயிருக்கு. இப்போ இதுவும் தெரிஞ்சிச்சுன்னா இப்போதைக்கு மாமாவுக்கு எதுவும் தெரியக்கூடாது. யாருக்கெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைக்கு இன்னும் ஒன்றுக்கும் முடிவு காண முடியல. இப்போ இது வேற தெரிஞ்சிச்சுன்னா இல்லை, மாமாவுக்கு தெரியக்கூடாது. இப்போதைக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அதான் எனக்கு ஒன்றும் புரியல மாப்பிள்ள. ரூபி இப்படிலாம் பண்ண மாட்டாளே, என்னாச்சு அவளுக்கு? அத்தை, ரூபி ரூம்ல தானே இருக்கா? கொஞ்சம் இருங்க, நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன். இப்போ மட்டும் மாமா ரூபியை பார்த்துச்சு. அவ இருக்க கவலையில அவன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ மாமா கிட்ட கொட்டி தீத்துருவா. அப்புறம் மாமா இன்னும் கவலைப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ண? ரூபியை மாமா பார்க்க கூடாதே. அம்மா, என்ன நிலா? அது ரூபி டயர்டா இருக்குன்னு இப்போதாம்மா தூங்க போறேன்னு சொன்னா. தூங்கட்டுமே, இப்போ எதுக்கு அவளை நம்ம தொல்லை பண்ணிக்கிட்டு? அவள் தூங்கட்டுமா? எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம்.
என்னாச்சு இவளுக்கு? எதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? ரூபிய நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாளா? எதுக்காக? அத்த, பரவாயில்ல அத்த, அவ தூங்கட்டும், நான் அப்புறமா பேசிக்கிறேன். இன்னும் என்கிட்ட என்னெல்லாம் மறைக்கிறேன்னு நானும் பார்க்கறேன். நீ என்கிட்ட மறைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னை விட்டு நீ தூரமா போய்கிட்டே தாண்டி இருக்க போற. இப்பவும் நீ என்னை தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும் மாமா. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணுறேன்னு நீனே புரிஞ்சுப்ப. ஆனால் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவளுக்கு ஏன் நம்ம இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தோன்னு நினச்சி நீ தான் கவலைப்பட போற பாரு. அத்த, ஹாஸ்பிட்டல் போக நேரம் ஆயிட்டு, வாங்க போலாம். போகலாம் மாப்ள. கொஞ்ச நேரம் நில்லுங்க, நான் இப்போ வந்துடுறேன். சரிங்க அத்த, நான் வெயிட் பண்றேன், நீங்க சீக்கிரம் வாங்க. இப்போ வந்துடுறேன் மாப்ள. மாமா, ஏன் மாமா, உனக்கு என் முகத்தை பார்க்க கூட பிடிக்கலையா? அந்த அளவுக்கு நான் உனக்கு வேண்டாதவளாயிட்டேனா மாமா? அதான் எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டியே, உன்னை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு. அப்படி இருக்கிறப்போ உன்னை நீயே என்னத்துக்கு வருத்திக்கிற? உனக்கு என் மேல தானே கோவம். நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட காட்டு, நான் தாங்கிக்கிறேன். ஆனா உன்னை நீ எப்படி கஷ்டப்படுத்திக்காத. யாருக்கிட்டையும் பேசாம சாப்பிடாம தூங்காம எதுக்கு? இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்படி உன்னை பார்க்க முடியல என்னால. இந்த பாரு மாமா, நான் இப்பவும் சொல்றேன், என் மேல எந்த தப்பும் இல்லை. நான் எல்லாம் நல்லதுக்காக தான் பண்ணேன். அதை நீ கூடிய சீக்கிரத்துல புரிஞ்சுப்ப. ஆனா அதுக்காக இப்படி நீ ஒரு தண்டனை எனக்கு கொடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னை பார்க்காம பேசாம என்னால இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சோ அவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துருக்க. ஆனா உன்னால மட்டும் என்ன பிரிஞ்சு இருக்க முடியுமா மாமா? சொல்லு. இப்ப கூட நீ என்ன நினைச்ச உன் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். எதுக்காக ரெண்டு பேரும் மனசையும் இப்படி காயப்படுத்திக்கிட்டு இந்த தண்டனை? மாமா, என்னால நீ இல்லாம வாழ முடியாது. என் வாழ்க்கையில மட்டும் நீ இல்லைன்னு ஒரு நிமிஷம் தெரிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்க. அதுக்கப்புறம் இந்த நிலாவை நீ உயிரோடைய பார்க்க முடியாது. எப்படி பேசுறப்ப உங்க ஆரஞ்சு நம்மள இருக்கு. சாவ போறாலும் நீ இல்லைன்னா நான் மட்டும் வாழ்ந்து என்னடி பண்ண போறேன்? நான் மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கேன்? என்னால தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேச முடியலன்னு கஷ்டமா இருக்குது. நானும் தண்டி தண்டனை அனுபவிக்கிறேன். நான் இப்ப இருக்க வலிக்கு உன் மடியில சாஞ்சு அழகு போல எனக்கு தோணுது. என் மனக்கவலையில உன்ட்டு கொட்டி தீக்கணும் போல இருக்குடி. ஆனா நீ என்ன நம்பாம தான் நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்ச. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம போச்சுல்ல, அதனால தானே நீ எல்லாத்தையும் மறைச்ச. அதாண்டி எனக்கு உன் மேல கோபம். இல்லைன்னா நான் ஏன்டி இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க போறேன்? இப்ப நான் உனக்கு கொடுத்தது தண்டனை இல்லடி, என் மனசுல இருக்கிற வலி என்னால வெளியே காட்டிக்க முடியல, அவ்வளவுதான். நீ பண்ண தப்ப நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். போ, உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல, இப்படியே இரு. நான் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம்னு கடைசி வரைக்கும் இப்படியே வேதனைப்பட்டுக்கிட்டே ஒருத்தர் பார்க்காம பேசாம நொந்துக்கிட்டே இருந்து வாழ போறோம். பார்த்துக்கிட்டே இரு. மாமா, ப்ளீஸ் மாமா, என்கிட்ட பேசு மாமா. என்ன பாரு மாமா. மாமா, என்கிட்ட ஒரே ஒரு வாட்டி பேசு மாமா. ப்ளீஸ் மாமா, பேசு. நான் பண்ணதை நீ தப்பாவே நினைச்சிருந்தாலும் அதுக்காக என்ன மன்னிச்சு. ஆனா பேசாம மட்டும் இருக்காத மாமா. ப்ளீஸ் மாமா, பேசு மாமா. அத்தை, நான் வெளியில கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வாங்க. மாமா, மாமா, பேசிட்டு போ மாமா. எதுக்கு அப்படி பண்ற? நிலா, நிலா, என்னடி? நிலா,
ஏன்டி அழுவுற? என்னாச்சு? என் மாமா என்கிட்ட பேசி ஒரு வாரம் ஆச்சுடி. என்கிட்ட பேசவே மாட்டேங்குது. என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி வள்ளி. இனில அழுவாதடி. அவன் தான் புரிஞ்சிக்காம நடந்துக்கிறானா? நீயும் ஏண்டி உன் மனசை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திக்கிற? அவன் மட்டும் உன்கிட்ட பேசாம என்ன சந்தோஷமாக இருந்திருப்பான். அவனுக்கும் மனசுக்குள்ள வலிகள்லாம் இருக்கதான் செய்யும். என்ன அவனுக்கு வெளியில கட்ட தெரியல, அதனாலதான் அப்படி நடந்துக்கிறான். இந்த பாரு, சீக்கிரம் உன்னை பத்தி புரிஞ்சுப்பாண்டி. புரிஞ்சுக்கிட்டு பழையபடி உன்கிட்ட நல்லா பேசுவான். எல்லாம் சரியாயிடும்டி. நீ அது வரைக்கும் நம்பிக்கையை விட்டுறாம தைரியமா இரு நீலா. என்னால முடியலடி வள்ளி. வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. முதல்ல ராஜா மாமா, அப்புறம் ரூபி. ரூபிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்ப எப்படி நான் அவளை அதுல இருந்து மீட்டு வெளியில கொண்டுட்டு வர போறேன். இதுல மாமா வேற என்கிட்ட பேசவே மாட்டேங்குது. நான் என்ன தப்பு பண்ணேன்? மாமா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இப்படி பண்ணினேன். எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இப்பெல்லாம் பண்ணேன். ஆனா இதை மாமா புரிஞ்சிக்கவே மாட்டேங்குதுடி. என்னை புரிஞ்சுக்கலாம் பரவாயில்ல, திட்டுறதுக்காகவாச்சும் ஒரு வார்த்தை என்கிட்ட பேசுன்னு பார்த்தேன். பேசாமலே போயிட்டுடி. வீட்டுல யாருமே சந்தோஷமா இல்ல. எல்லாரும் மன உடைஞ்சு போய் இருக்காங்க. இதுல எங்கடி எனக்கு தைரியமா நீ இருக்க சொல்ற? என்னோட தைரியம் சந்தோஷம் எல்லாமே என் மாமா தான். இப்ப என் மாமாவும் என்கிட்ட பேசல. எனக்கு அதாண்டி ரொம்ப வலிக்கு. எனக்கு ஒரு நிலைமை புரியுதுடி நீலா. ஆனா என்ன பண்ண, இந்த வீரன் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. நீ இப்படி கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியலடி. வேணும்னா நானா வீரா கிட்ட பேசி பார்க்கட்டாடி? வேணாடி, அதெல்லாம் நீ ஒன்றும் பேச வேண்டாம். எனக்கு தெரியும் என் மாமா என்ன வெறுக்காது. அதுக்கு என் மேலே கோவம். நான் எதையும் முன்னாடியே சொல்லலைங்கிற கோவம். அதனால தான் அது அப்படி நடந்துக்குது. ஆனால் சீக்கிரத்தில் என்னை புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட வந்து பேசும் பாரு. ஆனால் இப்போ சொல்கிறேன்டி, என்னை இப்போ இப்படி கஷ்டப்படுத்துதுல, அது எல்லாம் உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமே என்கிட்ட வந்து பேச வரும்பாரு. அப்போ அதுக்கிட்ட நான் மூச்சு கொடுத்து கூட பேச மாட்டேன். இப்போ அது எப்படி என்னை கஷ்டப்படுத்துதோ இதே மாதிரி நானும் கஷ்டப்படுத்துறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. யாரு நீ? நீ வீரா மனசை கஷ்டப்படுத்திடுவ, அப்படித்தானே? ஆமா. ஏன் அது மட்டும் என் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கலாமா? அப்ப நானும் அப்படிதான் நடந்துப்பேன். நான் ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேன் பாரு. ஏண்டி, அவன் இப்போ உன்கிட்ட பேசாம போயிட்டாங்க போய் தான் இப்படி நின்று முட்டி முட்டி அழுதுகிட்டு நிக்கிற. இதுல அவனே வந்து உன்கிட்ட பேசினாலும் நீ பேசாம இருந்துருவ, அப்படித்தானே? ஏண்டி? இல்ல ஏன்னு கேக்குறேன். ஒரு வாரமா 2 பேரும் பேசிக்கலையே தவிர பார்க்காம இருந்திருப்பீலாடி? அவனும் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி இந்த வீட்டுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கான். வந்தவன் உன்னை பார்க்காம இது வரைக்கும் போயிருக்கான்? இல்லை நீ தான் அவனை பார்க்காம இருந்திருக்கியா? அவன் கார் சத்தம் பைக்கு சத்தம்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சிருக்க. அவன் வர்ற நேரம் பார்த்து எங்கே இருந்தாலும் அத்து பிடிங்கிட்டு ஆள் கூடி வந்துடுற. பார்வையிலே 2 பேரும் எல்லாம் பண்ணிடுறீங்க. வாய் தான் பேச மாட்டேங்குது. ஆனால் நல்லா பார்த்து லவ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க. இதில் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிருக்கீங்க. இதை நாங்கள் நம்பணும், அப்படிதானடி? என்ன நான் சொல்றதுல உண்மை தானே? இதான் உங்க சண்டையா? பேசிக்க மாட்டீங்க, ஆனா பார்வையிலே நான் ஏன் பார்க்க போறேன்? அதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கல. எனக்கு ஒன்றும் அதை பார்க்கணுன்னு ஆசைலாம் ஒன்றும் இல்லை. என்னை எப்படிலாம் திட்டுனுச்சு, எம்மளை எப்படி கோவப்பட்டுச்சு. நான் எதுக்கு அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட போறேன்? அதுதான் என்னை பார்க்க வந்துச்சு. நான் எதிர்ச்சியாக தான் வந்தேன். அப்படிலாம் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. எதிர்ச்சியா? ஒவ்வொரு தடவையும் வீரா அந்த வீட்டுக்கு வரும்போது நீ எதிர்ச்சியா வந்து பார்த்துடுற. ஆமா, அது எதிர்ச்சியா தான் நடந்துச்சு. வேணுக்குன்னெல்லாம் எதுவும் நான் பண்ணல. 2 பேரும் ஜோடி புறா மாதிரி ஒன்னா ஒட்டிக்கிட்டு திரியிறீங்க. இதுல 2 பேரும் பார்த்துக்க மாட்டாங்களா, பேசிக்க மாட்டாங்களா? என்ன இல்ல உங்களுக்குலாம் எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன். நான் இப்போ சொல்லுதேன்டி, உங்களை நீங்களே நினைச்சாலும் 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. பார்த்துக்க, பசை போட்டு ஒட்டுன மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிய. சண்டை போட்டுருக்காங்களா? சண்டை, மானங்கட்ட சண்டை. நீ அவனை பார்க்காம இருந்துருவ. நான் நம்பிட்டேன். கேட்டியா? இந்த பாருடி, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நாங்கள் 2 பேரும் சண்டை தான். நான் இனிமேல் அவரை பார்க்கவே மாட்டேன். ஆமாம்மா, இனிமேல் நீ அவனை பார்க்கவே கூடாது, சரியா? சரி, நீ உள்ள போ. ஏன் நீ வரல? இல்லை, நான் உள்ள வரல. ஏன்னா இப்போ வெளியே போனவன் மறுபடியும் வருவான்.
வந்து அவன் என்ன பண்றான்னு நான் பார்க்கணும். நீ தான் அவனை பார்க்க மாட்டல்ல, அப்புறம் என்ன? உனக்கு உள்ள வேலை நிறைய கிடக்கு, நீ போ. ஆமா, அவர் வந்தா என்ன, வரலன்னு எனக்கு என்ன? நான் தான் அவரை பார்க்க மாட்டேனே. என்கிட்ட எதுக்கடி சொல்ற? எனக்கு வேலை நிறைய கிடக்கு, நான் உள்ள போறேன்ப்பா. அதான் உள்ள போன்னு சொல்றேன்டி, போ. அது அது வந்து, ஐயோ இப்போ மறுபடி வருமே, வந்தா பேசதான் முடியல, பார்க்கையாச்சும் செய்யலான்னு பார்த்தேன். இப்போ இவ வேறங்க நிற்கால, எப்படி பார்க்க? உள்ளே போக மாட்டா போல இருக்கே. அது இந்த பாருடி, எனக்கு வேலை அங்கே நிறைய இருக்கு, ஒரே ஆளாக பார்க்க முடியாது. நீ வாயே, ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ப்போம். பரவாயில்லடி, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு பாரு, அதுக்கப்புறவே மிச்ச வேலையை நான் வந்து பார்த்துக்கிறேன். மாவளே, சண்டை சண்டைன்னு சொல்லி ரெண்டு பேரும் கண்ணாலேயே காதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் விட மாட்டேனே. ஏய், இப்போ என்னடி பண்ண சொல்ற? இப்போ நீ உள்ள வரப்போறியா இல்லையா? ஆமா, எதுக்கு இப்போ என்ன உள்ள அனுப்புறதுல இருக்க? நான் தான் சொல்றேனே, உன்னால முடிஞ்ச வேலையை நீ பாரு, அதுக்கப்புறம் நான் வந்து பாத்துக்கிறேனே. அப்புறம் என்ன? இல்ல, நீ இப்போ என் கூட வரணும். என் கூட தான் வர, இங்கெல்லாம் நிக்க கூடாது. வா, இப்போ நான் உன் கூட வரணும், அவ்வளவுதானே? சரி வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் வேலையை பார்ப்போம். வா. ஆமாம்மா, ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வேலை பார்க்கணும். நீ ஃபர்ஸ்ட் போய, நான் பின்னாடியே வரேன். என்ன என்ன சொன்ன? இல்லடி, நீ முன்னாடியே போய் வேலையை பார்த்துக்கிட்டே இரு, நான் பின்னாடியே வரேனே. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இல்லை, இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்குறேன். இன்னொரு தடவை அவன் என்னை பார்க்கல, பேசலன்னு சொல்லிட்டு வந்து கண்ணீர் வடிச்சிட்டு நின்னுட்டியோ, கண்ணு மொழி ரெண்டையும் நோண்டி எடுத்து விடுவோம் பார்த்துக்க. இதுக்கு ரெண்டு பேரும் பேசி தொலைய வேண்டியதானே? எதுக்கு இந்த மானகட்ட பொழப்பு? ஏய் வள்ளி, கொன்றுவன் பார்த்துக்க. வள்ளியா வள்ளி, சும்மாவே அவன் உன்னை பார்க்காம போக மாட்டான். இன்னைக்கு நீ அழுததை வேற அவன் பார்த்துட்டு போயிருக்கான். நீ சமாதானம் ஆகிற வரைக்கும் அவன் இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நவர மாட்டான், புரியுதா? நீ இங்கேயே நில்லு. அவன் வந்தது நீ அங்கேருந்து அத்து பிடிங்கிட்டுலாம் ஒடியார வேண்டாம். நீ இங்கே நில்லு, அவன் வருவான். வந்ததுக்கு அப்புறவு பொறுமையா ரெண்டு பேரும் கண்ணால பார்த்து காதல் பண்ணிட்டு அப்புறமா நீ உள்ள வா, சரியா? போடி. உடனே சிரிச்சிருவா கள்ளச்சி. மனசுக்குள்ள இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு எதுக்கு தான் இப்படி வீம்பு பிடிச்சிக்கிட்டு அலையிறீங்களோ? உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, நான் உள்ள போறேன். அவன் வந்ததும் பார்த்துட்டு வா. சரிடி. குள்ளக்க தெரியா எப்படி சிலையாட்ட நிக்கிறா பாரு. இவன் மேல கோபப்படாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் இப்படி தள்ளியா நின்றுப்பேன். நான் இப்ப இருக்க மனவலிக்கு இவளை தூக்கி வச்சு அழகா கொஞ்சிருப்பேன். என் மன கஷ்டம்லாம் குறைஞ்சிருக்கும். எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டான். எமன உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படித்தானே? அதனால தானே எல்லாத்தையும் மறைச்ச. நான் பேச மாட்டேனே, பேசவே மாட்டேன். நான் ஏன் உன்கிட்ட பேச போறேன்? எல்லாத்தையும் மறைச்சல, அனுபவி. என்கிட்ட நீ பேசக்கூடாது பத்துக்க. எங்க நான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். எனக்கு கஷ்டமா இருக்குடி. இன்னைக்கு நான் உன்னை ரொம்ப அழவிச்சிட்டேன். ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமா? நான் ஏன் பேசணும்? பேச மாட்டேனே. உனக்கு இதான் தண்டனை, போ. அழுதுட்டால இவளை இப்படி அழ வச்சுட்டு நான் எப்படி போவேன்? இவளை பார்க்காம இருக்க முடியாதுங்க. அப்படிதான் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் இந்த வீட்டுக்கு ஏதாச்சும் காரணம் சொல்லிட்டு வரேன். பேசதான் முடியல. தூரத்துல நின்று இவன் முகத்தையாச்சும் பார்த்துட்டு போயிடலான்ட்டு தான் வரேன். இன்னைக்கு நான் இவளை அழ வேற வச்சுட்டேன்னு என்னால தாங்கிக்க முடியாதே. வாருதா, என்ன பண்ண? ரொம்ப கஷ்டப்படுத்துறேனோ? திரும்புறானான்னு பாரு. அத்தை பாக்குறா பாரு முட்டைக்கண்ணி. பார்வையிலே என்ன தின்றுவா போல இருக்கு. நீ போய் பார்த்தா நான் அப்படியே உன்னை பார்த்து மயங்கிருவனோ? அதெல்லாம் பழைய வீரா. நான் அப்படிலாம் இல்லை. நான் உன் மேல கோமா தான் இருக்கேன். உங்ககிட்ட பேச மாட்டேனே, உன்னை பார்க்கவும் மாட்டேன். பாக்குறேன், திரும்பிடு. இல்ல அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாக்குறேன், போடி போ. சமந்தி, அட சமந்தி, வாங்க சமந்தி வாங்க. ஏமா மருமோளே, நீனும் வந்திருக்கியோ? உள்ள வாமா. தங்கச்சி வாமா, மருமோளே வா. அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கீங்களா? மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?
நல்லா இருக்க மாமா. என்ன மருமகளே எப்படி இருக்க? அத்தையை பார்க்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க? ஏன் அத்தை, நான் வரக்கூடாதா உங்க வீட்டுக்கு? வரக்கூடாதாவா? நீ எப்போ என் வீட்டுக்கு வருவேன்ட்டு நானே காத்துக்கிட்டு இருக்கேன். வரக்கூடாதான்னு கேட்குற? நீ உள்ள வா, ஃபர்ஸ்ட் வந்து உட்காரு வா. சம்மந்தி, மருமகளை பார்த்தது என்ன மறந்துட்டீங்களே? ஐயோ சம்மந்தி, அது எப்படி மறப்பேன்? என்னைக்கு வராத மருமவா திடீர்னு வந்திருக்கல்ல, அதான் என்ன எதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, என்ன சம்மந்தி திடீர்னு அதுவும் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே? எனக்கு கையோ உள்ள காலு உடலை. என்னங்க? சொல்லு செல்லுமா. போங்க கடையில் போய் மருமகளுக்கும் சம்மந்திக்கும் ஜூஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. கொஞ்சம் பழம் ஸ்வீட்டு சாப்பிட ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வாங்க போங்க. ஐயா அத்தா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் மருமக வீட்டுக்கு வந்திருக்கா, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணுமா வேண்டாமா? மாமா போய் கடை தெருவில் உனக்கு பிடிச்ச பண்டம்லாம் வாங்கியாந்து தரும், உட்காந்து சாப்பிடு சரியா? மருமகளே நீ உட்காரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி மாமா போய் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, சாப்பிடணும். ஐயோ அத்தா மாமா, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் வரும்போது கூட வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நான் வேணும்னா கேட்குறேன், இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம். ஆமாம் சம்மந்தி, இப்போ வரும்போது தான் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தோம். இப்போ வாங்கி கொடுத்தாலும் அவள் சாப்பிட மாட்டா. இங்கே தானே கொஞ்சம் நேரத்துக்கு இருப்பா, அப்புறமா ஏதாச்சும் கேட்டால் வாங்கி கொடுங்க. அம்மா கொடுமா. சம்மந்தி இந்தாங்க, கூடையில் சாப்பாடு வச்சுருக்கேன். நீங்கள் அண்ணே மாப்பிள்ளை எல்லோரும் உட்காந்து சாப்பிடுங்க. இந்தாங்க. ஐயோ சம்மந்தி, எதுக்கு இதெல்லாம் கொண்டுட்டு வந்தியே? நான் சமைச்சு தரமாட்டேன்னா உங்களுக்கு சாப்பாடு? இதை போட்டு மெனக்கிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே. இதில் என்ன இருக்குது சம்மந்தி? நான் மதிய நேரம் சோத்தை பொங்கிட்டு இருந்தேன். இவள் வந்து அத்தையை பார்க்க போகணுமா வாரியான்னு கூப்பிட்டா. அதோட நீங்களும் எதுவும் நேரத்துக்கு ஆக்கியிருப்பீங்களா என்னன்னு தெரியல, அதான் சேர்த்து போட்டு ஆக்கி எடுத்துகிட்டு வந்தேன். இதில் என்ன இருக்குது? நம்ம வீடு தானே. உங்கள் வீட்டில் நான் சாப்பிட்டானே, என் வீட்டில் நீங்கள் சாப்பிட்டானே, ரெண்டும் ஒன்று தானே. எது எனக்கு என் மருமக சாப்பாடு கொண்டுட்டு வச்சுனாலா? என் மருமகளே, அத்தை மேலே உனக்கு அம்பிட்டு பாசமா? ஏத்த என் அத்தை மேலே எனக்கு பாசம் இருக்கக்கூடாதோ? எனக்கு தெரியும் இல்லை நேரத்துக்கு நீங்கள் எதுவும் ஆக்கியிருக்க மாட்டேன்னு. அதனால தான் அம்மா கிட்ட சேர்த்து போட்டு ஆக்க சொன்னேன். எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன் செல்லம்மா, என்ன நிற்க வச்சே பேசிக்கிட்டு இருக்க? தங்கச்சி உட்கார சொல்லு, உட்கார வச்சுட்டு உள்ளே போய் குடிக்க ஏதாச்சும் எடுத்தாந்து கொடு. ஐயா இதை நான் மறந்துட்டேனே. சம்மந்தி நீங்கள் வந்து உட்காருங்க ஃபஸ்ட்டு. எங்கே இவரை காணோம்? வீட்டில் ஒரு வேளை இல்லையோ? நான் வரும்போது சொல்லிட்டு வந்திருக்கணும் வீட்டுக்கு வரேன்னு. வீட்டில் இருந்திருக்கோம். பார்த்து 4 நாள் ஆச்சே, நேரில் போய் என்னென்னு பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா இப்போ இது வீட்டில் இல்லை போலுக்கே. நான் இப்போ எப்படி அத்தைகிட்ட கேட்பேன்? அத்தை ஏதாச்சும் தப்பாக நினச்சிப்பாங்களோ? ஏம்மா எதுக்கு நின்றுக்கிட்டே இருக்க? அம்மா கிட்ட போய் உட்காரு போ. இல்லை பரவாயில்ல மாமா, நான் நிற்கிறேன். அத்தை, வீடெல்லாம் ரொம்ப சூப்பராக வச்சுருக்கீங்க, அழகாக இருக்கு அத்தை. அப்படியா? நல்லா இருக்கா வீடு? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஏதாச்சும் மாற்றணும்னா சொல்லு, அவங்ககிட்ட சொல்லிடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி பறக்கி வைப்பான். ஐயோ சம்மந்தி, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். வீடு அழகாக இருக்குது, இதில் வாழ்கிறதுக்கு இவளுக்கு வலிக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் எதுவும் மாற்ற வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். சம்மந்தி, இனிமேல் அது அவளோட வீடு. அதனால் அவளுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ, எப்படிலாம் இந்த வீட்டை மாற்றணும்னு ஆசைப்படுதாலோ அப்படி மாற்றட்டும். அவள் என்ன பண்ணணும்னு மட்டும் என்கிட்ட சொன்னால் போதும், நான் அந்த மாதிரி பண்ணி வச்சிருவேன். என் மருமம் அந்த வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. எல்லா வசதியையும் நான் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துடணும். சம்மந்தி, அவள் ஏதோ சின்ன பிள்ளை, அதான் விளையாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் போட்டு பெருசு பண்ணிக்கிட்டு இங்கே தான் எல்லா வசதியும் இருக்குது. போதும் போதும், இதுவே அவளுக்கு. அத்தை, எனக்காகலாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். வீடு ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு இப்படி இருந்தால் தான் வீடு ரொம்ப பிடிக்கும். இப்படியே இருக்கட்டும். சரி மருமகளே, உனக்கு இப்படி இருந்தால் பிடிக்குன்னா இப்படியே இருக்கட்டும். சரிங்க அத்தை. ஐயோ என்னெல்லாமோ வளரிக்கிட்டு இருக்கேனே. நான் வந்ததே இவரை பார்க்கத்தான். இவரை ஆளையும் காணும் பேரையும் காணும். 4 நாள் ஆச்சு இந்த மனுஷனை பார்த்து. ஃபோனில் கூட ஒழுங்காக பேச மாட்டேங்காரு. எங்கே கவலையில் இருக்காரோ என்னமோ தெரியலையே. முகத்தை பார்த்துட்டாச்சும் பேரலான்னு பார்த்தா இவ்வளோ நேரம் ஆகி இந்த ஆளை காணுமே. அப்படி எங்கே தான் போயிருப்பாரு? வெளியில் பெருந்தா நேரத்துக்கு வந்திருப்பாரு. ஆனால் வீட்லேயும் சத்தத்தை காணுமே. இப்போ எப்படி இவர் வீட்டில் இருக்காரா இல்லையான்னு நான் தெரிச்சுப்பேன். நான் மட்டும் இவரை பார்க்கத்தான் அங்கே வந்தேன்னு அத்தைக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சிச்சு, ரொம்ப கேவலமாக போயிடும். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, என்னை விளக்கு மத்தாலேயே சாத்திரும். எப்படி சமாளிக்க போகிறனோ? யோ எங்கேயா இருக்க? வந்துதான் தொலையா, அவனை பார்க்கத்தானே வந்திருக்கேன். நீ ஏன் பின்னாடி அலைஞ்சது போவ, இப்போ கடைசியில் என்னையும் உன் பின்னாடி அலைய வச்சுட்டியா? எப்படி? என்ன மருமகளே, ஏதாச்சும் வேணுமா என்ன? எதுவாக இருந்தாலும் கேளு, நான் மாமா போய் கடையில் வாங்கிட்டு வர சொல்லுவேன். எனக்கு தேவையே உங்கள் பையன் தானே அத்தை. அவரை ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டேன்னா என் மனசு அப்படியே நிம்மதியாயிடும். ஆனால் இவ்வளோ நேரம் ஆகி பையன் உள்ளே ஆளை காணுமே. வெளியில் சொன்னால் வெக்கக்கேடாயிடும். அத்தை, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அத்தை. நான் சும்மா தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அம்மா கிட்ட பேசுங்க, நான் அப்படியே வீட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
என்னாச்சு மருமவளே, எதுவும் பிரச்சனையா என்ன? ஐயா, அதெல்லாம் எனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அத்தை. நீங்க பேசுங்க. இன்னைக்கு அந்த பயவுள்ளே என்னால் பார்க்க முடியாது, அது கன்ஃபார்ம் ஆயிட்டு. அவ்வளோதான், வந்த வழியே பார்த்து திரும்பி போக வேண்டியதானே. இந்த புள்ள அப்பத்துல இருந்து இந்த பயலை தான் தேடிக்கிட்டு நிக்கி. உள்ள இருக்கவே வெளியில எந்திரிச்சு வரானான்னு பாரு. செல்லம்மா, என்னங்க? அது ரொம்ப நேரமா நம்ம மருமவா முத்துப்பாண்டியை தான் தேடிக்கிட்டு இருக்கு. எங்க நம்ம கிட்ட கேட்டா நம்ம தப்பா நினைச்சுப்போன்னு சொல்லி தான் என்னெல்லாமோ சொல்லி சமாளிக்குது. போதா குறைக்க அவங்க அம்மா வேற இருக்காங்களா, என்னமோ நினைச்சிருவாங்கன்னு பயப்படுதோ என்னமோ. நீ ஏதாச்சும் சொல்லி சமாளி. ஐயா, இதை நான் மறந்தே போயிட்டேனே. மருமவன் நம்ம பிள்ளைய தேடி தான் நிற்கிதோ. இருங்க இருங்க, நான் எப்படியாச்சும் சம்மந்தியை சமாளித்து அவன் உள்ளே தான் படுத்திருக்கான். போய் பேச சொல்லுதேன். சரி சரி பேசு, தங்கச்சி நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கு பாரு. சரிங்க. என்னாச்சு சம்மந்தி, ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிறீங்களே, என்னமோ சொல்லணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி. மருமவா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கு. வாழைப்புற வீட்டெல்லாம் சுற்றி பார்க்கணும்ல, அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. மருமகளை உள்ளே போய் வீட்டெல்லாம் பார்த்துட்டு வர சொல்லுமா அப்படின்னு சொல்லி. எதுக்கு சம்மந்தி இப்போ போய் இந்த வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு? எப்படி இருந்தாலும் அவங்க வந்து இருக்க போகிறவ தானே, அப்போ பார்த்துட்டு போகிறா. இதில் என்ன இருக்குது சம்மந்தி? பரவாயில்ல, இருக்கட்டும். அவளும் ஒரே இடத்துல தானே நின்றுட்டு இருக்கா, உள்ளே போய் பார்த்துட்டு வரட்டும். ஏம்மா மருமகளே, இதே மாதிரி தான் உள்ளேயும் வீடு பார்க்க அழகாக இருக்கும். போய் பார்த்துட்டு வாமா, போ. இல்லை இருக்கட்டும், வேண்டாம். ஐயோ, இந்த மருமவை வேற புரிஞ்சிக்க மாட்டேங்குதே. அவங்க அம்மா வேற இருக்கு, நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்லை மருமகளே, உள்ளே போய் பாரு. உள்ள ரூமெல்லாம் இருக்கு, ரூமில் எல்லாம் இருக்கு. நீ போய் பாரு, உனக்கு பார்த்தா தெரியும். ஆமாம், உள்ளே போ. போயிட்டு வலது பக்கம் போனேன்னா அதுதான் உன்னோட ரூமு. அங்கே போய் பார்த்தேன்னா அங்கே எல்லாம் இருக்கும். நீ போய் பாரு, போ. அத்தை என்ன சொல்லுதாக? என்னமோ இருக்குன்னு சொல்லுதாக. ஒருவேளை அவங்க பையனை நான் பார்க்க வந்தது தெரிஞ்சிட்டோ, அதனால தான் அப்படி சொல்லுதாங்களோ. போ மருமகளே, உள்ள போ. அத்தை, அது போ, உள்ளதான் இருக்கான். போ, போய் பார்த்துட்டு வா, போ. நான் அம்மா பார்த்துக்கிறேன், நீ உள்ள போ. சரிங்க, நான் போய் பேசிட்டு வரேன். சரி சரி, போ. போமா, போ, உள்ள போ. மாமாவுமா, நல்ல அத்தை, நல்ல மாமா, எனக்கு ஏத்த குடும்பம் தான். அத்தை, நான் உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். சரி மருமகளே, பொறுமையா சுத்தி பார்த்துட்டு வா. அவனை பார்க்க எப்படி ஓடுது பாரு. இந்த பயலுக்கு ஏத்த புள்ளத்தான். பரவாயில்ல, மருமவா இந்த விஷயத்துல கெட்டிக்காரியா தான் இருக்கா. என்ன சம்மந்தி, தன்னாட்டில் சிரிச்சுக்கிறியா? ஒன்றும் இல்லை சம்மந்தி, நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்களே, அதான் சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சம்மந்தி, வயக்காட்டிலலாம் வேலை எப்படி நடக்கு?